ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய வெண்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1.5 கப் அளவில் பச்சரிசி எடுத்துக்கலாம். கிராம் கணக்கில் 300 கிராம் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த அளவில் 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். வெண்பொங்கல் செய்கிறதுக்கு முக்கியமாக பச்சரிசி சேர்த்தா தான் வெண்பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போது 1/4 கப் அளவில் பாசி பருப்பு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் லோ ஃப்ளேமில் வச்சு பாசிப்பருப்பை 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு நம்ம வறுக்கும் போது நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். நல்லா வறுப்பட்டு வந்ததும் நம்ம பச்சரிசி எடுத்து வச்சுருந்தோம்ல, அது கூட இந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியை ஊற வைக்க தேவையில்லை. இப்போ நம்ம குக்கரில் வெண்பொங்கல் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கோங்க. அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நார்மல் வாசம் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்ட அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ 1 டீஸ்பூன் அளவில் மிளகு, 2 டீஸ்பூன் அளவில் சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகை விட சீரகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பொடியை கட் பண்ண 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணாமல் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு வெண்பொங்கல் கிடைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள், இதுதான் முக்கியமான பொருள். இந்த பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா தான் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் வெண்பொங்கல். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த அரிசி பருப்பு சேர்த்ததும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப் அளவில் 4.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவில் தண்ணி சேர்த்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி பொங்கியும் வெளியே வராது. நல்ல குலைவாகவும் வெந்து வந்துடும். இப்போ ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கமகமன்னு சூப்பரான டேஸ்ட்லேயும் அதே சமயம் வாசமாகவும் இருக்கும். நல்ல பொங்கலை கலந்து விட்டதும் ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. பொங்கல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது கூட சாம்பார் சட்னி வச்சு டேஸ்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.